அடியோ இப்படிதான் முட்டை அடிச்சு நான் பொறிச்சு இது உன்னுடைய அடிக்கனே வாக்கு அந்த பாட்டு முடிஞ்சாச்சு பாலேசி கழுவுறோமா வேறுங்க அனைவருக்கும் வணக்கம். நான் நிலான், நான் ரதி. ஓகே, இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன ரதியம்மா, இன்றைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு மகன் ஐவரியில 5 இலை சுண்டல் மகன். ஐவரியில சுண்டல் சுண்டல் மற்ற மகன் பிரசான முட்டை. எங்கட கூட்டுக்குள்ளே 4 முட்டை எடுத்து விட்டு இப்போ ஒரு முட்டை விட்டு கொண்டு இருக்கும் மகன். அந்த முட்டையை தான் சுவையான ஒரு பொரியல் உண்டு. ஓகே, என்னோட ஒன்று சொன்னால் நாட்டுக்கோழி முட்டை பொரியலும் ஐவரியில் சுண்டலும் என்ன? ஓகே, உங்களோட முட்டையும் எங்கட வீட்டு முட்டை மாதிரி கோழி இருக்கிறேன். கோழி இருக்குமா? ஓகே, முட்டை விட கோழி இஞ்சில் போட்டுட்டா சரி. என்ன நான் போட மாட்டேன். எங்கட கோழி நான் வளர்க்குற கோழி சாப்பிட்றேன். முட்டையை மட்டும் சாப்பிட்றேன். முட்டை ஓட்டானே சாப்பிடத்தானே ஓடும். கோழி நிற்கும் தானே மோன். சரி, ஓகே, இன்றைக்கு இந்த காலையில் இந்த விஷயம் தான் பார்க்க போகிறேன். நாட்டுக்கோழி முட்டை பொரியலும் ஐவரிலை சுண்டலும் என்ன? பிரசான சுண்டலும் கறியுமா? ஆமாம் ஆமாம், மறக்கல. ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ரதியம்மா, ஐவரியில் அபிப்பிராயம் என்ன ரதியம்மா? ஓகே, எங்கே எடுங்க போம் எல்லாத்தையும் நாட்டி தான் வச்சு கிலோ இல்லைண்ணே. ஐவரியிலை சுண்டல் என்ன? எது ரதியம் ஐவரியில் இதானோ? ஓகே, ஐவரியில் களி போட்டு புரசா நிற்குமா? ஓகே, மழை பெஞ்சானே? மழை பெஞ்சதுக்கு மாஞ்சா. ஆமாம் ஆமாம், மாடும் சாப்பிட்றோமா? இது என்ன நானும் மேலில் நின்று தானே இங்கே பக்கம். ஃப்ரெஷ்ஷான ஐவரியில் இந்த வந்து 2 மணி நேரம் ஆஞ்சிட்டு போயிட்டாங்கண்ணே. நம்ம கொடுக்கத்தான் வேணும் இல்லை? எங்களை கூட இன்னைக்கு வெளியில் நல்ல இலையாரி ஃப்ரெஷ்ஷான இல்லை. ஆமாம் ஆமாம், ஒரு புழுகள் ஒன்று இல்லைம்மா. இது மீன் போட்டு வெள்ளைக்கறி சமைக்கலாமா? வேற ஒரு சுண்டலாம் வேற சொதி வைக்கிறதா? சொதி வைக்கிறல்ல ஓலமா? வைக்கிறல்ல ஓலண்ணே. ஐவரியில் சுண்டுறேண்ணே. ஆமாம், பார்த்தீங்களா? அதிலே ஐவரியில் என்னத்துக்குமா சொல்கிறேன்? 5 இருக்குமா? விரல் மாதிரி பார்த்தீங்களா? கடு உன்னுடைய அடிக்கனே வாக்கு மாறிக்குதாம்மா. இது வரும் கோடைக்கு நிற்காது. மாறிக்கு தானே பாருது என்ன? அப்போ பிரசான அரியோட இந்த டைம்லாம் நம்ம சுண்டணுமா? இதாங்கால நினைக்கிறேன். அடுங்க ஹோம் நினைக்கிறேன். வாங்க 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 வாங்கோ, ஓடி வாங்க பிள்ளைகள், ஓடி வாங்கோ பிள்ளைகள். எங்கு வைத்தின்றது? எப்படிமா விட்டுரு? இழுங்க கொட்டா. ஓகே, பாருங்கோ இலை
மரத்தில் வளர்ந்து கொண்டு போகின்றது. இதேனா என்ன எப்படித்தாம்மா நாடங்கொடி இருந்ததுலம்மா, நாடங்கொடி விழுந்தா எங்களுக்கு ஜானை வந்துட்டுன்ற எண்ணம் விழுந்து நாடங்க 2 விழுந்தது காத்துல எழுவட்டு விழ நல்லா பாய்ந்துட்டேன் கத்து நாங்களுக்கு ஜானை போட்டோமா எவ்வளோ இருக்கு நிறைய மேல இருக்குமா தேவையான அளவுக்கு இருக்கு. எவ்வளவு இருந்துமான் நல்ல பிரசான இலையா தான் ஆயணும். அதில் காய தெரியுமாமான் தரி கோடு விழுந்தது அது ஐவரி மாய்த்தாமா இதெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாமா நிறத்தியாக்க நல்லா சுண்டுறேன் தையில வேப்ப மரத்துல தாங்குகின்றது. அம்மா ஒரு போரே இருந்து வந்த அம்மா அம்மாவன் சொப்னண்டு தாங்க அம்மா அண்டி சொல்லி காஞ்சிட்டு போனம்மா எங்கட வீட்டு பக்கம் இல்ல ரதி அம்மா வாங்கிட்டு போனேன். முதிர மரத்துல இருக்காது பார்ப்போம். முதிர மரத்துலயோ எடுங்க பார்ப்போம். இதான் பீக்கம் கொடிமா. பீக்கம் கொடினே இது என்ன பொடியாண்டின்ற என்ன முடியுமா இது இப்படாம் காணுமா காணுமே. ஓகே காணுமா காணுமே நமக்கு சுண்டலுக்கு தானே சுண்டலுக்கு என்ன இப்போ வாத்தியலண்டா நாங்கள் ஐவேரியெல்லாம் ஆஞ்சிட்டு வந்துட்டோம். ஐவேரியெல்லாம் ஆஞ்சிட்டோமே. ஓமா ஐவேரியலே ஆஞ்சி வந்து இதை கந்த பார்த்து மகன் அரிஞ்சி வைக்க போகிறோம். முதல் வேலை இது. ஆமா 2வது வேலை எங்கட நாட்டுக்கோழி மகன் விட்டது. ஒரு கோழி ஆண்டு அவ்வளோ முட்டையும் விட்டேன். ஓமான் பிரசான நாட்டுக்கோழி முட்டை மகன் பொரிக்க போகிறோம் மகன். கட்டத்தூள் வெங்காயம் இந்த கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு அங்கட மரத்துலாமா அந்த ஆஞ்சி எடுத்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த அரிக்குமா நான் மோர் கொதிக்காண்டை பொரிச்சா நல்ல சுவையா ஓகே இதுதான் தேவை அளவு பொரியலுக்குரியது. சீதம் மஞ்சத்தூள் எல்லாம் போடணுமா எல்லாம் போட்டு தான் படிக்கிறேன். இப்போ 2வது வேலை என்னண்டாமா இந்த இலையை நாங்கள் கந்த பார்த்து களையை போட்டு அரிஞ்சு எடுப்போம். சரி சரி மழையில படியா களிப்பட்டை புரசானையில மீன் போட்டு மகன் அரைச்சி போட்டு வெள்ளைக்காரி சமைக்கிறேன் தையில மீனை அரைச்சி போட்டா மீனை போடுறேன் அந்த போட்டுக்குள்ள கடைசி இது இறக்கக்குள்ள போடுறோம். தேங்காய் பூ கொஞ்சத்தை சுண்டி போட்டு போட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்குறாமா. இதெல்லாம் நல்ல புரசான இல்லையம்மா. தம்பி அம்மா சுண்டிது இல்லையா ஒரு நாள் சாப்பிட்டீங்க அடுத்த நாள் சாப்பிடல எப்போ இருந்தோட சீசனுக்கு தான் சாப்பிட்றது. ஓ சீசனுக்கு தானேம்மா பாரு. ஐவரியில சுண்டல்ல சுண்டல்மா ஒன்றே இல்லைம்மா.
பிஞ்சிலே முத்துலையா அது முத்தனை எடுக்கிறான் பிஞ்சலை எடுக்கிறான் 2 எடுக்கிறான் நல்லா கிடந்தம்மா வேலியில ஆஞ்சந்தான் அந்த மாடு இருக்கல நம்மளோட மாட்டு பிள்ளைகள் அதை எடுத்து கொடியை பிச்சு சாப்பிட்ருவோம்மா மாடு இல்லைனே சாப்பாடு இல்லானே அவன் தான் அது ஆய் வச்சாதானம்மா இப்போம்மா கந்த பார்த்து முடிஞ்சுமா பிரசான இல்லையில ஓம்மா கந்த பார்த்து முடிஞ்சாச்சு இப்போ அலசி கழுவுறோம்மா அலசி கழுவி போட்டு இப்போ அரிய போகிறோம்மா அரியணுமே தம்பி தெரியா மரவள்ளி இலை சுண்டுறேன் மரவள்ளியில சுண்டுறேன் தெரியாது எனக்கு சாப்பிடல எங்களோட மாமி சுண்டி சந்திக்கும் ஒரு அம்மா சுண்டுறல எந்த மாமி பக்கத்தில் களி எடுக்க சுருட்டி எடுக்க கொஞ்சமாக வருது என்னம்மா கைவரி இலை அரிந்து முடிந்து விட்டதுமான் முடிஞ்சேனே ஆமாம் இறக்க கிட்டாமா போட்டு அப்படியே கிளறி எடுக்கிறாமான் ஐவரி சொன்னது என்ன போகிற அதிகமா ஐவரி எடுக்கி தேவையான பொருட்கள் வெங்காயம் எங்கட வீட்டு மரத்தில் அஞ்ச வெள்ளை கொச்சிக்கா தேங்காய் உப்பு மஞ்சள் எல்லாம் போடுறோம் வெள்ளை கொச்சிக்காய் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் சால்ட் போடணும் ஒரு கொஞ்சமா வெங்காயத்தை கொஞ்சம் அரிஞ்சு போடுறேனே தேவையான அளவு வெங்காயம் கொச்சிக்காய் கறிவேப்பிலை கருவேப்பிலை போட தேவையில்லைம்மா முட்டை போட்டுடுவோம் ஓகே பச்சானிமா இலையும் ஆமாம் பண்டைய முட்டை பொரியலும் ஐவரியில சுண்டலும் அரியிலே சுண்டல் பிரமாதமான சமையல் உண்டு இன்றைக்கு பிரசான சாப்பாடு நல்ல சத்தான சாப்பாடு ஆமாம் இந்த மோர் கொஜ்ஜிக்காய் பொரியல் ஓகே தேவைக்கலான மஞ்சத்தூள் ரெண்டாமா அளவுக்கு தண்ணி ஊற்றணுமா அந்த அவியறது ஓகே அவியணும் இந்த கொச்சிக்க அடுத்த வேலை என்ன செய்யற அடுத்த வேலைமா முட்டை முட்டை கறி வேலை நடக்கணும் என்ன ஓகே
ஓகே என்னோட சொன்னால் முட்டைக்குரிய வேலை நடக்குது. வேலை நடக்க போதும். முட்டை பொரியல புரிய வேலைன்னு. ஆமாம், நாங்கள் முட்டை உடைக்கிற எப்படி தாம்மா. நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை உண்டு. இது நேற்றோட கேட்கலன். இரண்டாவது முட்டை. 2 4 நாட்டுக்கோழி முட்டைனே. 4வது முட்டை. தேவையான அளவு வெங்காயம் போட்டேன். வெங்காயமா தேவையான அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்ன அரியணும். அதுதான் சின்ன சின்ன போட்டால் தான் இதுக்கு சேரும். வேணும் பெரிய வெங்காயம் சரியில்லை. மஞ்சட்டிலானே பொரிக்கிறேன். மண்சட்டிலேனே. ஓகே, மண்சட்டியில் நாங்கள் பொரிக்க போகிறோம். ஆமாம், மண்டை தான் நாட்டுக்கோழி முட்டை பொரிக்க போகிறோம்மா. ஒரு முட்டை 60 ரூபா போகுதுமா. நாட்டுக்கோழி முட்டை 60 ரூபானே. பாம்பு கோழி முட்டை 40 ரூபானே. 40 ரூபா. இப்போ 50 ரூபா தான் போகும்ட்டு நினைக்கேன். இதை நான் 60 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். முடிஞ்சு வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சு. வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சு மகன். வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்சு. கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டால் தான் ருசியாக இருக்கும். எங்கட வீட்டு முத்தத்தில் இருந்த கருவேப்பிலை மகன். கருவேப்பிலை. எங்கட வீட்டு முத்தத்தில் இருந்த முட்டை. எங்கட வீட்டு முத்தத்தில் இருந்த கொச்சிக்காமா. ஓகே, உங்களம்மா வேலை இடிக்கு இன்னும் இடிக்கு வேலையா. என்னண்டா மகன் முட்டை வெடுக்கு மணக்காம கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணுமா. கொஞ்சம் மஞ்சத்தூள் என்ன? மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம். சீரகம். ஓகே, இதுதான் ஸ்பெஷல் என்ன? கட்டத்தூள். முட்டைக்கு கட்டத்தூள். உப்பு தப்புறமா. உப்பு ஊற்றுங்கோ. ஓகே, இப்பமா நாங்கள் என்ன 2ஆம் மகன் இதில் கிளந்த முட்டை பொரிக்கும் போது தகப்பேர் அடிப்பாங்க. இது பழைய காலத்து முறைப்படி ஈக்கில ஈக்கில. ஓகே, அடிங்க பாருங்க. செல்ல 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 செல்லண்டு அடிக்கிறான். அடிங்கோ. இப்படிதான் முட்டை அடிச்சு நான் பொரிச்சிக்க. அடிச்சு தான் சேருமேனே. சரிங்க, ஈக்கிலாம் இது அடிக்க முதல். நாங்கம்மா முட்டை அடிக்கும் போது என்ன 2 மகன் தாச்சி அடுப்பில் வச்சுட்டு மகன் முட்டையை அப்படியே தாச்சிக்கிலே ஊற்றி விட்றான். அப்படியே ஊற்றி விட்றான். கொஞ்சம் உப்பையும் ஊற்றி. அதான் அந்த ஆம்ப்ளட் அடி எடுத்துலாமா. கணக்காக அரிக்கணும். எல்லாம் கணக்கோட அரிக்கணுமா முட்டை பொரியலுக்கு. உரைப்பு, உப்பு
இது பாருங்க எல்லாம் கணக்கறிக்கு. ஆமாம் அடி எடுத்துருமா. இது அழகாக 3 பொரிச்சு எடுத்தா சரி. சரிம்மா. நான் 4 முட்டை ஊற்றிக்கமேண்ணே. ஆமாம். ஓகே. அடுத்த வேலை என்ன அதிகமா? இனி அடுப்புல வைக்கிற தரணம்மா. அடுப்பு தரணமே. நான் அடுப்பை செட் பண்ணுறோமேண்ணே. ஓகே. முதல் இதை சுண்டுவோம். ஐவரியில சுண்டுவோமேண்ணே. ஓகே. அதுக்கப்புறம் முட்டையை பொரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அடிப்போம். பிரசான முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. ஓகே. நான் அக்கினியை வளர்த்துட்டு வரேனா? ஆமா. இப்போ பார்த்தீங்களா மகன் சட்டியை தூக்கி வைக்க போறோம். ஓகே. அடுப்பு கல்லும் கூட வெளிச்சமா தான் இருக்கும். நல்ல கல்லும். ஆமா ஆமா. என்ன சொன்னா ரதியம்மா இருந்த இடத்தை வேலை நாங்கள் பார்த்தீங்களா? ரதியம்மா அப்படி செட் பண்ணி கொடுத்தீங்க. ரதியம்மா நிற்க தேவையில்லை. இருந்த இடத்தை வேலை கடை இப்போ கடையணுமே. ஆமா ஆமா கடைவோம். கொஞ்சம் அவியட்டும் மேலே அது நல்லா பார்த்துங்க. விறகு காட்டு விறகு வீட்டு விறகு இல்லை. ஆமாம் ஆமாம். மண்டை புறாயிட்டு அந்த விறகு. ஆமாம் ஆமாம். நாங்கள் டெக்டைலில் புறாயிட்டு வந்தோம் நாங்கள். கொதிச்சிட்டே. வெள்ளை கொச்சியை ஓடிக்கிறேன் அதிகமா. உரைக்கும். அதான் சுண்டலுக்கு நல்ல மீனே. அளவு தேங்காய் போயின அதிகமா. தேங்காய் பூமா. புளி கொஞ்சம் போடுறோம். புளி என்ன? புளி போட்டால் தான் ஐவரி இலை சுண்டல் சூப்பராக இருக்கும். போட போறோமா? இல்லைண்ணே ஐவரி இலை நேரட்டா போட்டுதுமா. கிடையாது. ஆமா ஆமா. ஓகே இறக்குவோமே. ஓகே. ஐவரியில சுண்டலாம் பாருங்களாம். இறங்க. என்ன இப்படி இறக்குனாதான் சரியானே. 12ஆம் மகன் சட்டி வைக்க போகிறோம். முட்டை பொரிய பறிக்க மகன். முதலாவது முட்டை பொரிபடுகிறது. ஓகே. ஓகே முட்டை நல்லா பொரிஞ்சிட்டு அதையும் மறக்குங்க. ஓகே தானே. ஓகே ஓகே முட்டை பொரிச்சு முடிஞ்சு நான் சொன்ன மோக்க வச்சுக்கா.
இப்ப என்னண்டா நாங்க வெறியில கிண்டியாச்சுனமா முட்டையும் பிரசா பொரிச்சுதம்மான் அது மர மோர் கொச்சிக்காயும் பொரிச்சிக்கணும் இங்க வந்து பாருங்களேன் முட்டையும் பொரிச்சு முட்டையும் பொரிச்சிருக்கேன் நாங்க ஐவரியில சுண்டல் இந்த முட்டை பொரியல் இது என்ன ரதியம்மா மோர் கொச்சிக்கா இதில் பாருங்க ரதியம்மா பிள்ளையிலே பாருங்க ஓகே அதுதான் அன்றைக்கி சரி ரதியம்மா சாப்பிடு பாடுங்க சாப்பிடு காட்டுவோம் சாப்பிடுங்க ஆமாம் சாப்பிடு டேஸ்ட்டு சொல்லுங்க முட்டையில் கொஞ்சம் எடுத்தாச்சு ஐவரியில் கொஞ்சம் எடுத்தாச்சு மோர் கொச்சிக்காய் கொஞ்சம் எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணி போட்டு மூண்டும் வேறு லெவல்மா என்னம்மா புரியுதுண்ணா போராடி இந்த ஐவரியில் சுண்டல் நல்லா இருக்கு ஆமாம் நான் சாப்பிட்டு மழை வந்துச்சு பாருங்க 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 இங்கே மழை தூருதுமா இது எப்படி சாப்பாடு நல்லா இருக்கு மழை தூருதுண்ணே ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொளி வந்து சேரும்.